ஹலோ எவ்ரிவன், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா T.S. Eliot பற்றி பார்க்க போகிறோம். அதுவும் T.S. Eliot ஆஸ் அ கிரிட்டிக்காக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவரோட லைஃப் ஹிஸ்ட்ரியை பற்றி பார்க்கலாம். இன் 1888 he was born in St. Louis, Missouri. அப்புறம் 1910 he studied in Paris at the Sorbonne and there he came into contact with symbolism. அவர் பாரிஸில் சார்பான் அப்படிங்கிற இடத்துல படிக்கும்போது அவருக்கு சிம்பாலிசம் அப்படிங்கிற ஒரு விஷயம், சிம்பாலிசம்னா உருவகத்தில் அவருக்கு ரொம்பவே ஒரு நம்பிக்கை ஏற்பட்டுச்சு. அப்புறம் 1915 he married த பிரிட்டிஷ் பேலட் டான்ஸர் வினி ஹைவுட் அப்படிங்கிற பேலட் டான்ஸரை அவர் மேரேஜ் பண்ணிக்கிறாரு. அண்ட் இன் 1917 he established himself as an important avant-garde poet. அண்ட் என்ன அப்படின்னா இந்த avant-garde poet அப்படின்னா மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு poet அப்படின்னு சொல்லி அர்த்தம். அப்படி ஒரு poetஆ அவரே உருவாக்கிக்கிட்டாரு. அப்புறம் 1922 ரொம்ப இம்பார்ட்டன்ட், he published the wasteland அப்படிங்கிற ஒரு போயமை அவர் பப்ளிஷ் பண்ணுறாரு. In 1925 he became a director for the publishers Faber and Faber. அதாவது 1925 ஃபேபர் அண்ட் ஃபேபர் அப்படிங்கிற பப்ளிஷிங் கம்பெனிக்கு டைரக்டராக ஆகிறாரு. அப்புறம் இன் 1927 he acquired British citizenship and converted to Anglicanism. அண்ட் இவர் 1927 பிரிட்டிஷ் சிட்டிசன்ஷிப் வாங்கிட்டு அங்கேயே அவர் ஆங்கிலிக்கனிசம்க்கு கன்வெர்ட் ஆகிறாரு. நெக்ஸ்ட்டு 1930 for the next 30 years he was considered as the most dominant figure in poetry and literary criticism in the English speaking world. அதாவது 1930 அவரோட இறப்பு 1965 வரைக்கும் சுமார் 30 வருஷத்துக்கு அவர் த மோஸ்ட் டாமினன்ட் ஃபிகர் இன் பொயட்ரியில் ரொம்ப இம்பார்ட்டண்டான பர்சனாகவும் அதே மாதிரி கிரிட்டிசிசம்லேயும் ரொம்ப இம்பார்ட்டண்டான பர்சனாகவும் மாறினார். அப்புறம் 1948 he received the Nobel Prize for Literature and then in 1965 he died in London. அவர் 1965 லண்டனில் அவர் இறந்து போகிறாரு. இதுதான் அவரோட லைஃப் ஹிஸ்ட்ரி. நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா அவரோட இம்பார்ட்டண்டான ஒர்க்ஸ் என்னென்ன அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். பிஃபோர் த கன்வர்ஷன் he had a pessimistic vision of the world. அதாவது அவர் ஆங்கிலிக்கனிசம்க்கு கன்வெர்ட் ஆகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் ரொம்ப பெசிமிஸ்டிக் வியூவில் தான் இருந்தார். பெசிமிஸ்டிக் அப்படின்னா வாழ்க்கையோட ஒரு டார்க்கர் சைடை பார்க்குற ஒரு மனுஷனாக தான் இருந்தார். அப்படி அவர் 1917 ப்ரூஃபோக் அண்ட் அதர் அப்சர்வேஷன்ஸ் அப்படிங்கிற ஒர்க்கை பப்ளிஷ் பண்ணார். நெக்ஸ்ட்டு 1922 தி வேஸ்ட்லேண்ட், நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், தி வேஸ்ட்லேண்ட் அப்படிங்கிற வாக்கை பப்ளிஷ் பண்ணார். இட் இஸ் செட் டு பி த சிங்கிள் மோஸ்ட் இன்ஃப்ளூயன்ஷியல் பொயட்டிக் வாக் ஆஃப் த 20th century. 20th century மோஸ்ட் இன்ஃப்ளூயன்ஷியல் ஒரு பொயட்டிக் ஒர்க் எதுன்னா த வேஸ்ட்லேண்ட் தான். நெக்ஸ்ட்டு 1925 தி ஹாலோமேன் அப்படிங்கிற ஒரு வாக்கையும் பப்ளிஷ் பண்ணுறாரு. நெக்ஸ்ட்டு 1930s அப்புறம் ஆஃப்டர் த கன்வர்ஷனுக்கு அப்புறம் இவர் எப்படியா மாறுறாருன்னா பியூரிஃபிகேஷன், ஹோப், ஜாய் இதை நோக்கி போக ஆரம்பிக்கிறாரு. ஸோ 1930 ஆஷ் வெனஸ்டே அப்படிங்கிற ஒரு வாக்கும், 1943 4 குவார்ட்டர்ஸ் அப்படிங்கிற வாக்கும், 1935 மர்டர் இன் த கதட்டல் அப்படிங்கிற ஒரு ட்ராமாவை வேர்ஸ் ஃபார்மெட்டில், ட்ராமா என்ன வேர்ஸ் ஃபார்மெட்டில் எழுதுகிறாரு. நெக்ஸ்ட்டு 1939 த ஃபேமிலி ரீயூனியன் அப்படிங்கிற ஒரு வாக்கையும் பப்ளிஷ் பண்ணுறாரு. நெக்ஸ்ட் அவரோட கிரிட்டிக்கல் ஒர்க்ஸ் பற்றி பார்க்கலாம். T.S. Eliot's critical works are mostly essays and published lectures. Some of the most important ones are, அதாவது T.S. Eliotோட மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கிரிட்டிக்கல் ஒர்க்ஸ் எல்லாமே எஸ்ஸேஸாகவும் லெக்சர்ஸாகவும் தான் பப்ளிஷ் ஆகிருக்கு. அதில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் ஒர்க்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா த சாக்ரட் வுட், Homage to John Dryden, for Lancelot Andrews, Selected Essays, The Use of Poetry and the Use of Criticism, Elizabethan Essays, Ancient and Modern இப்படிங்கிற இந்த கிரிட்டிக்கல் ஒர்க்ஸ் எல்லாமே பப்ளிஷ் பண்ணியிருக்கிறாரு. Next one is his classism. Eliot stands for orderliness in art and criticism. The end of criticism is elucidation and correction. எலியட்டை பொறுத்த அளவுக்கு அவரோட ஆர்ட்லேயும் அவரோட கிரிட்டிசிசம்லேயும் ஒரு ஆர்டர்லினஸ் இருக்கணும்னு நினைப்பாரு. ஆர்டர்லினஸ்னா ஒரு ஒழுங்குமுறை இருக்கணும்னு நினைப்பாரு. The end of criticism is elucidation and correction. இவரை பொறுத்தளவுக்கு கிரிட்டிசிசமோட எண்ட் பார்ட் என்ன அப்படின்னா எலுசிடேஷன் அப்படின்னா கிளாரிஃபிகேஷன் ஒரு தெளிவும் அண்ட் கரெக்ஷன் ஒரு
தெரிவும் இருக்கணும்னு நினைக்கிறாரு. நெக்ஸ்ட், a critic achieves that with the help of his inner voice, tradition and accumulated wisdom. இந்த கிளாரிஃபிகேஷனையும் இந்த கரெக்ஷனையும் ஒரு கிரிட்டிக் எதன் மூலியமா அச்சீவ் பண்றாரு அப்படின்னா with the help of his inner voice, அவரோட இன்னர் மனசாட்சி மூலியமாகவும் அண்ட் ட்ரெடிஷன், அவரோட முன்னோர்கள் பயன்படுத்தின அந்த ஒரு வழிமுறை மூலியமாகவும் அந்த வழிமுறையிலிருந்து அக்யூமுலேட் ஆன ஒரு விஸ்டம், ஒரு அறிவு மூலியமாகவும் தான் ஒரு கிரிட்டிக் ஒரு கிளாரிஃபிகேஷனையும் ஒரு கரெக்ஷனையும் கொண்டு வராரு அவரோட கிரிட்டிசிசம்ல. நெக்ஸ்ட், எலியட் ஆஸ் த கிரிட்டிக் டு பி அப்ஜெக்டிவ். அப்ஜெக்டிவ் அப்படின்னா என்னன்னா நம்மளோட பர்சனல் ஃபீலிங்ஸ் இல்லாம இருக்கிறது அப்படிங்கிறது தான் அப்ஜெக்டிவ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ எலியட் அவரோட கிரிட்டிக்ஸ் கிட்ட என்ன சொல்றாருன்னா, எப்பவுமே பர்சனல் ஃபீலிங்ஸ் இல்லாம ஒரு அப்ஜெக்டிவ் டைப்ல தான் ஒரு கிரிட்டிசிசம் உருவாக்கணும்னு சொல்றாரு. நெக்ஸ்ட், he must have a developed sense of fact. அதாவது he must have a developed sense of fact அப்படின்னு சொல்றாரு. அதாவது என்ன அப்படின்னா, ஒரு கிரிட்டிக் அப்படிங்கிறவர் அப்ஜெக்டிவ், அதாவது பர்சனல் ஃபீலிங்ஸ் இல்லாமல் ஃபேக்ட், உண்மையை மட்டுமே ஒரு சென்ஸாக வச்சு டெவலப் பண்ணக்கூடிய ஒரு கிரிட்டிக்காக இருக்கணும்னு சொல்கிறாரு. நெக்ஸ்ட்டு, இந்த கிரிட்டிசிசம்க்கு எந்த 2 விஷயத்த டூல்னு சொல்கிறாருன்னா, கம்பேரிசன் அண்ட் அனாலிசிஸ் ஷுட் பி ஹிஸ் டூல் அப்படின்னு சொல்கிறாரு. கம்பேரிசன் அப்படிங்கிறது ஒப்பிட்டு பார்த்தல் அப்படின்னும், அனாலிசிஸ் அப்படிங்கிறது நம்ம ஆராய்ந்து பார்த்தல் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த 2 விஷயத்தை தான் அவர் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டூல் ஃபார் அ கிரிட்டிக் அப்படின்னு சொல்லி முடிக்கிறாரு. நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அவரோட ட்ரூ கிரிட்டிசிசம் பற்றி பார்க்க போகிறோம். Criticism is the critic's idea of the work which is stimulated by the author's work. கிரிட்டிசிசம் அப்படின்னா ஒரு ஒர்க்கை பற்றின கிரிட்டிக்கோட ஐடியா என்னங்கிறது தான் கிரிட்டிசிசம், which is stimulated by the author's work. அது எதன் மூலியமாக தூண்டப்படுதுன்னா ஒரு ஆத்தரோட ஒர்க் மூலியமாக தான் தூண்டப்படுது. A critic must not make judgments but help the reader to judge correctly. ஒரு கிரிட்டிக் அப்படிங்கிறவங்க ஜட்ஜ்மெண்ட்ஸ் உருவாக்கக்கூடாது, அதுக்கு பதிலாக ரீடரை கரெக்டாக ஜட்ஜ் பண்ண வைக்கிறது தான் ஒரு கிரிட்டிக்கோட வேலை. True criticism is a scientific inquiry into a work of art. To see it as it really is with full attention, he has to dig deep for the law underlying the work. ஒரு உண்மையான கிரிட்டிசிசம் அப்படிங்கிறது ஒரு ஒர்க் ஆஃப் ஆர்ட்டை சயின்டிஃபிக்காக என்கொயரி பண்ணி, அதுவும் ஃபுல் அட்டென்ஷனோட அதுக்குள்ளே என்னென்ன டீப்பான மீனிங்ஸ் இருக்குது அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணி அதில் இருக்க லாஸை ஆஸ் இட் இஸ் அப்படியே பார்க்குறது தான் ட்ரூ கிரிட்டிசிசம் அப்படிங்கிறது. இது எல்லாம் ஒரு ஒர்க்கில் இருக்கா அப்படிங்கிறத சயின்டிஃபிக்காக என்கொயரி பண்ணுறது தான் ட்ரூ கிரிட்டிசிசம்னு சிம்பிளாக முடிக்கிறாரு. Impersonality of poetry. According to Eliot's impersonal theory of poetry, the poet and the poem are 2 separate things. எலியட்டோட impersonal theory of poetry பொறுத்தளவுக்கு போயட்டும் போயமும் 2 செப்பரேட்டான திங்ஸ்னு சொல்கிறாரு. The feeling resulting from the poem is different from the feeling in the mind of the poet. அதாவது போயட்டோட மைண்டில் இருக்கிற ஃபீலிங்கும் போயமில் வரக்கூடிய ஃபீலிங்கும் 2 டிஃப்ரெண்ட்டான விஷயம்னு சொல்கிறாரு. த பாஸ் ஹி சே இஸ் நெவர் இட் லிவ்ஸ் இன் த ப்ரெசன்ட். இங்கே பாஸ்ட்னு எதை சொல்கிறாருன்னா ஃபீலிங் இன் த மைண்ட் ஆஃப் த போயட். ப்ரெசன்ட்னு எதை சொல்கிறாருன்னா ஃபீலிங் ரிசல்ட்டிங் ஃப்ரம் த போயம். அதாவது ஃபீலிங் இன் த மைண்ட் ஆஃப் த போயட்டும் அண்ட் ஃபீலிங் ரிசல்ட்டிங் இன் ஃப்ரம் த போயம் அப்படிங்கிறதும் எப்போவுமே ஒரே மாதிரியாக இருக்கிறது இல்லைன்னு சொல்கிறாரு. இஃப் வி அப்ரோச் அ போயட் வித் அ ஓப்பன் மைண்ட் we can find that the most individual parts are that of the poet's ancestors. அதாவது ஒரு போயட்டை நம்ம ஓப்பன் மைண்டடாக அப்ரோச் பண்ணோம் அப்படின்னா அந்த போயட் கிட்ட இருக்கிற தனித்துவமான இண்டிவிஜுவல் பார்ட்ஸ் எல்லாமே that are of the poet's ancestors. ancestors-னா அந்த போயட்டோட முன்னோர்கள்ட்ட இருந்து தான் அவர் அந்த இண்டிவிஜுவல் பார்ட்ஸ் எல்லாமே அவர் எடுத்திருக்கிறாருன்னு சொல்லலாம். Then he alters their works. அதாவது அந்த போயட்டோட ஆன்சஸ்டர்ஸ்ட இருந்து எடுத்த ஒர்க்ஸை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி இவரோட இண்டிவிஜுவாலிட்டியும் கொடுத்து தான் ஒரு போயமை ப்ரொடியூஸ் பண்ணுறாருன்னு சொல்லலாம். ஸோ தெர் இஸ் அ ரெகுலர் கிவ் அண்ட் டேக் அப்படின்னு எலியட் சொல்கிறாரு. இன் கிவிங் தெர் இஸ் இண்டிவிஜுவாலிட்டி அண்ட் இன் டேக்கிங் தெர் இஸ் ரெப்ரெஷன். அதாவது ஒரு போய்ட்டுங்கிறவங்க ஒரு புதிய ஒரு விஷயத்தை உருவாக்கி கொடுக்கறதன் மூலயமா தன்னோட இண்டிவிஜுவாலிட்டியை வெளிப்படுத்துகிறாரு. அதே மாதிரி ஆன்சிஸ்டர்ஸ்ட இருந்து அந்த ஒர்க்ஸ்ல இருந்து எடுத்துக்கிறது மூலயமா ரெப்ரெஷன், அதாவது அடக்குமுறையை கொடுக்குறாரு.
and in fact that there is a continual surrender of himself, a continual self-sacrificing, a continual extension of personality. இப்படி அவர் ஒரு விஷயத்தை கிவ் அண்ட் டேக் பாலிசி மூலியமாக கொடுத்தாலும் ஒரு பொயட்டுங்கிறவங்க தன்னை கண்டினியூஸாக சரண்டர் பண்ணி செல்ஃப் சாக்ரிஃபைஸ் பண்ணி தன்னோட பர்சனாலிட்டியை எக்ஸ்டென்ஷனுக்கு கொண்டு போய் அப்படி தான் ஒரு போயமை க்ரியேட் பண்ணுறாங்க. ஸோ there is no connection between the poet's personality and the poem. ஸோ அதனால் பொயட்டோட பர்சனாலிட்டிக்கும் போயம்க்கும் எந்த கனெக்ஷனும் இல்லைன்னு சொல்கிறாங்க. A poet is great because in his mind varied feelings entered into new combination. அதாவது ஒரு பொயட்டுங்கிறவங்க ரொம்ப கிரேட் பிகாஸ் ஏன் அப்படின்னா நிறைய வேரியேஷன்ஸ் ஆஃப் ஃபீலிங்ஸ் எல்லாமே அவர் மைண்டுக்குள்ளே உள்ளே போய் நியூ காம்பினேஷன்ஸ் ஆஃப் போயம்ஸாக வெளியே வருது. His mind act as a medium and his poetry is an escape from personality. அதாவது ஒரு போயட்டோட மைண்ட் அப்படிங்கிறது அவரோட ஃபீலிங்ஸை வெளிப்படுத்துகிற ஒரு மீடியமாகவும் அவரோட பொயட்ரிங்கிறது எஸ்கேப் ஃப்ரம் பர்சனாலிட்டியாகவும் இருக்கிறது. சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா அதாவது ஒரு பொயட்டோட பர்சனாலிட்டி ஒரு போயமையும் நம்ம எந்த விதமான கனெக்ஷனையும் உருவாக்கக்கூடாது. ஒருத்தர் ஒரு லவ் போயமாக எழுதுறாரு அப்படின்னா அவருக்கு ஒரே லவ் ஃபீலிங்ஸாக தான் இருக்கும்னு அர்த்தம் கிடையாது. அது மாதிரி ரொம்ப கோவமான பொயட்ரிஸ் எழுதுறாருன்னா அவருக்கு அன்பே இருக்காதுன்னு அர்த்தம் கிடையாது. There is a escape from personality and there is no connection between the poet's personality and the poem அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக T.S. Eliot சொல்கிறாரு. Next one, objective correlative. The term objective correlative is used by Eliot in his essay Hamlet and his Problem. It is used to explain how emotion is best expressed in poetry. Emotion first takes a concrete picture to evoke the same feeling in the mind of the reader. That object is external equivalent or objective correlative. இந்த objective correlative அப்படிங்கிற டேர்மை காயின் பண்ணது T.S. Eliot தான். எந்த வாக்கில் அப்படி அவரோட ஹாம்லெட் அண்ட் ஹிஸ் ப்ராப்ளம்ஸ் அப்படிங்கிற எஸ்ஸேல தான் காயின் பண்ணாரு. இதை எதுக்காக அவர் யூஸ் பண்றாரு அப்படின்னா டு எக்ஸ்பிளைன் ஹவு எமோஷன் இஸ் பெஸ்ட் எக்ஸ்பிரஸ்ட் இன் பொயட்ரி. ஒரு பொயட்ரியில எமோஷன் எந்த அளவுக்கு அழகா பெஸ்டா எக்ஸ்பிளைன் பண்ணப்படுதுன்னு சொல்றதுக்காக இந்த அப்ஜெக்டிவ் கொரலேட்டிவை கொண்டு வராரு. எமோஷன் ஃபர்ஸ்ட் டேக்ஸ் அ கான்கிரீட் பிக்சர் டு எவோக் த சேம் ஃபீலிங் இன் த மைண்ட் ஆஃப் த ரீடர். ஒரு பொயட்டோட மைண்ட்ல இருந்து ரீடரோட மைண்டுக்கு சேம் எமோஷன் அண்ட் சேம் ஃபீலிங்கை கன்வெர்ட் பண்ணுறதுக்கு ஒரு முக்கியமான விஷயம் தேவைப்படுது. அதை தான் நம்ம அப்ஜெக்டிவ் கொரலேட்டிவ் அப்படின்னு சொல்கிறோம். அண்ட் இதுக்கு சிம்பிளாக சொல்லணும்னா ஏதோ ஒரு பொருள் மூலியமாவோ அல்லது ஒரு நிகழ்வு மூலியமாவோ பொயட்டோட மைண்டில் என்ன விதமான ஃபீலிங்கை நினச்சாரோ அதே ஃபீலிங்கை ரீடரோட மைண்டுக்கும் கொண்டு போய் சேர்க்கறது தான் இந்த அப்ஜெக்டிவ் கொரலேட்டிவ். அண்ட் T.S. Eliot பொறுத்தளவுக்கு த ஒன்லி வே ஆஃப் எக்ஸ்பிரஸிங் எமோஷன் இன் அன் ஆர்ட் இஸ் அ ஃபைண்டிங் அண்ட் அப்ஜெக்டிவ் கொரலேட்டிவ். அதாவது ஒரு ஆர்ட்டில் எமோஷனை எக்ஸ்பிரஸ் பண்ணக்கூடிய ஒரே ஒரு வழி அப்ஜெக்டிவ் கொரலேட்டிவ் அப்படின்னு T.S. Eliot சொல்கிறாரு. தென் இதுக்கு எக்ஸாம்பிள் என்ன சொல்கிறாருன்னா லேடி மேக்பெத்ஸ் மென்டல் அகர்னி இஸ் எக்ஸ்பிரஸ்ட் பை த அன்கான்ஷியஸ் ரிப்பிட்டேஷன் ஆஃப் ஹர் பாஸ்ட் ஆக்ஷன். ஹர் டல் ஐஸ் அண்ட் த பேனிங் டேப்பர் இன் ஹர் ஹோம் ஹெல்ப் இன் த அப்ஜெக்டிஃபிகேஷன். அதாவது லேடி மேக்பெத்தோட மென்டல் அகர்னியை எந்த விஷயம் மூலியமாக அவங்க எக்ஸ்பிரஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அன்கான்ஷியஸ் ரிப்பீட்டேஷன் ஆஃப் ஹர் பாஸ்ட் ஆக்ஷன். அவள் முன்னாடி பண்ண அந்த பாஸ்ட் ஆக்ஷனை ரிப்பீட் பண்ணுறது மூலயமா அந்த லேடி மேக்பெத் உணர்ந்த அதே மென்டல் அகனி அதே மென்டல் பெயினை ரீடருக்கும் கொண்டு வர முடிஞ்சது. அண்ட் இது போக அவளோட டல் ஐஸ் த பர்னிங் டேப்பர் இது எல்லாமே அப்ஜெக்டிஃபிகேஷனுக்கு ரொம்ப உதவிகரமாக இருந்துச்சு அப்படின்னு இங்கே T.S. Eliot ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறாரு. நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் டேர்ம் இஸ் டிசோசியேஷன் ஆஃப் சென்சிபிலிட்டி. இதுவும் நம்மளோட T.S. Eliot காயின் பண்ண டேர்ம் தான். த ஃப்ரேஸ் டிசோசியேஷன் ஆஃப் சென்சிபிலிட்டி அக்வர்ஸ் இன் எலியட்ஸ் எஸ்ஸே த மெட்டாஃபிசிக்கல் பொயட்ஸ் அப்படிங்கிற ஒரு வாக்கில் தான் இந்த டேர்மை காயின் பண்ணுறாரு. இட் ரெஃபர்ஸ் டு த ஃபால்ட் இன் த பொயட்ரி ஆஃப் த லேட்டர் 17th century. லேட்டர் 17th centuryயில் ஏற்பட்ட ஒரு ஃபால்ட்டை பற்றின ஒரு விஷயத்தை தான் இந்த டிசோசியேஷன் ஆஃப் சென்சிபிலிட்டி நமக்கு சொல்லுது. Its opposite is unification of sensibility, which is a recreation of thought into feeling. When this happens, the result is good poetry. Example, done.
அதாவது இந்த டிசோசியேஷன் ஆஃப் சென்சிபிலிட்டிக்கு ஆப்போசிட் தான் யூனிஃபிகேஷன் ஆஃப் சென்சிபிலிட்டி. இந்த டேர்மையும் நம்மளோட T.S. Eliot தான் காயின் பண்ணியிருக்கிறாரு. யூனிஃபிகேஷன் ஆஃப் சென்சிபிலிட்டினா எ ரீக்ரியேஷன் ஆஃப் தாட் இன்டு ஃபீலிங். தாட்டை ஃபீலிங்காக கன்வெர்ட் பண்ண முடிகிறது யூனிஃபிகேஷன் ஆஃப் சென்சிபிலிட்டி. அப்படி தாட்டை ஃபீலிங்காக கன்வெர்ட் பண்ணிட்டாங்கன்னா அது ஒரு குட் போயட்ரியோட ரிசல்ட்டாக இருக்கும். அதுக்கு எக்ஸாம்பிள் டன் அப்படிங்கிறாரு. டன்னோட பொயட்ரி எல்லாமே தாட்டை ஃபீலிங்காக கன்வெர்ட் பண்ணி ஒரு குட் பொயட்ரியாக இருக்குதுன்னு T.S. Eliot சொல்கிறாரு. Thought is transferred into feeling it enters into the reader's heart. Thought அப்படிங்கிறது ஃபீலிங்காக கன்வெர்ட் ஆகி ரீடரோட ஹார்ட்டுக்குள்ளே உள்ளே போகுது. அப்படி ஒரு தாட் ஃபீலிங்காக கன்வெர்ட் ஆகி ரீடரோட ஹார்ட்குள்ளே போகும்போது தான் அது ஒரு நல்ல ஒரு பொயட்ரியாக இருக்க முடியும்னு சொல்கிறாரு. பட் when the poet's thought is unable to change into feeling, the result is dissociation of sensibility. ஒருவேளை இந்த தாட் ஒரு பொயட்டோட தாட்டை ஃபீலிங்காக கன்வெர்ட் பண்ண முடியலை அப்படின்னா அதை தான் நம்ம டிசோசியேஷன் ஆஃப் சென்சிபிலிட்டின்னு சொல்லுவோம். அதுக்கு எக்ஸாம்பிள் டென்னிசன். அப்புறம் the poet's function is to transmute ideas into sensation. அண்ட் இவரை பொறுத்தளவுக்கு பொயட்டோட ஃபங்க்ஷனுங்கிறது ஐடியாஸை சென்சேஷன்ஸாக கன்வெர்ட் பண்ணுறது தான் பொயட்டோட ஃபங்க்ஷன்னு சொல்கிறாரு. நெக்ஸ்ட்டு கன்க்ளூஷன். Eliot had a scientific mind. He applied the method of science to the study of literature. In his own words, he is a classist in literature. அதாவது எலியட் ஒரு சயின்டிஃபிக் அப்ரோச் வைக்கக்கூடிய ஒரு கிரிட்டிக். அண்ட் இவர் ஸ்டடி ஆஃப் லிட்ரேச்சரை சயின்ஸ் ஓரியன்டாக அப்ளை பண்ணி கொண்டு போகிறாரு. ஸோ இன் ஹிஸ் ஓன் வேர்ட், அவரோட வேர்ட்ஸ் படியே அவர் லிட்ரேச்சரோட கிளாசிஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ that's all about T.S. Eliot as a critic. இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட்